இவங்களோட விதி இந்த ஊர்ல இந்த மந்திரவாதியால தான் முடியும்னு இருக்கு. யாரால காப்பாற்ற முடியும்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னோட ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கிற உங்களை செக்யூர் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. மிஸ்டர் கிரண் சார், இவரும் எங்க டிபார்ட்மெண்ட் ஆள் தான். உங்க பாதுகாப்புக்காக கூர்கா வேஷத்துல இங்கேயே இருப்பாரு. டோன்ட் வரி. தேங்க்யூ so மச் சார். என் செல் நம்பரை நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சார். 9036890070. தேங்க்யூ சார். டேக் கேர். பாய் சார். ஒரு நிமிஷம் சார். அம்மா, நான் கொல்லிமலை ஃபாரஸ்ட்டுக்கு உன்னோட விஷயமா ஒரு டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்காக போகணும். நான் போயிட்டு வந்துட்டுமா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரி. பிரியா. சார், போற வழியில எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுங்க. கண்டிப்பா. வரேன் அம்மா. போலீஸே மடக்கிற அளவுக்கு பெரிய சக்தி வாய்ந்தவன் அந்த கலிவரதங்கிறது இந்த இன்ஸ்பெக்டருக்கு புரியலையே. ஏதோ பெருசா கெட்டது நடக்க போகுதுங்கிறது மட்டும் என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்குது. கடவுளே, யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு போக போக தெரியும். சக்தி, இந்த ஃப்ரூட் ஜூஸ் குடிங்க சக்தி. இது அம்மா கொடுக்க சொன்னாங்க சக்தி, பிடிங்க. சக்தி, நீ குடிச்சிட்டு இருக்கியே அந்த ஃப்ரூட் ஜூஸ், அதில் நான் மயக்க மருந்து கலந்துருக்கேன். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் யூ வில் பி ஸ்லாஸ்ட். வெயிட் அண்ட் வாட்ச் சக்தி. நீ எனக்கு மட்டும்தான். சித்தர் சாமி எப்ப வருவாருன்னே தெரியல. என் ராம் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு கூட தெரியாம நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன திமிரு காட்டின? இப்ப பாரு, பெட்டி பாம்பா அடங்கியிருக்க நீ. என்னை விட்டு விலகி போன நீ இப்ப எனக்குள்ள வரப்போற சக்தி. பாரு, செத்து போன பாம்பு மாதிரி கிடக்குற. இந்த புலிக்கு நீ இப்ப இரையாக போற. வெடிஞ்சா நீ ஷாக் ஆக போற. அதுக்கப்புறம் என் காலை சுத்தி சுத்தி வந்து எனக்கு தாலி கட்டுங்க, எனக்கு தாலி கட்டுங்கன்னு கெஞ்ச போற.
நாகவல்லி தாயே, உன் பக்தையை காப்பாற்று. என்ன விட்டுரு, நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன், தொட மாட்டேன். இல்ல இல்ல இல்ல, நான் எதுவும் பண்ணல, நான் எதுவும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உனது சூழ்ச்சி பலிக்காது. உயிர் பிச்சை தருகிறேன், ஓடிவிடு. ஓடிவிடு. ஐயோ, என் பக்த கிட்டே மோதிரியா? ஓடிவிடு. என்ன சிவரஞ்சனி, என்ன சத்தம் மேல? என்ன தெரியலையே, சக்தி ரூம்ல இருந்தா சத்தம் வருது. போய் பாப்போம். யாருமே இல்லையே, அவ்வளவு பெரிய சத்தம் வந்துச்சுங்க. இது பாருங்க, இங்க சக்தி நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஊதுவத்தி வாசனை எல்லாம் வருது. ஆமா, ஊதுபத்தி சாம்பிராணி வாசனை எல்லாம் வருது. எப்படி இதெல்லாம்? ஒண்ணுமே புரியலையே. மர்மமா இருக்கு. சரி வா, நாம அவங்க கிட்ட போய் சொல்லலாம். இவ வேற எதுவுமே தெரியாம தூங்குறா. இவ வேற தெரியாத மாதிரி தூங்குறா. என்ன ரஞ்சினி, என்ன மேல சத்தம்? சக்தி ரூம்ல தாங்க சத்தம் வந்துச்சு. என்ன ஏதுன்னு பார்க்க நாங்க அங்க போனோங்க. சத்தம் கேட்டதுக்கான அறிகுறியே இல்லைங்க. ஆனா சக்தி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி சத்தம் வந்துச்சு? அதாங்க தெரியல. ஆனா ஒரு அதிசயங்க, சக்தி ரூம்குள்ள போன உடனே சாம்பிராணி, விபூதி, ஊதுபத்தி வாசனை எல்லாம் வந்துச்சுங்க. என்ன இது? அப்படியா? ஏதோ அம்மன் கோயிலுக்குள்ள போன மாதிரி இருந்துச்சுங்க. சக்தி ரூம்ல தான் ஏதோ நடந்திருக்குங்க. அது என்னன்னு தெரியல. பூஜை நடந்த அறிகுறியே இல்ல. அப்போ எப்படிங்க அந்த விபூதி, ஊதுவத்தி வாசனை எல்லாம் வரும்? என்ன பேசுற நீ? அந்த சக்தி பொண்ணு ஏதாவது விபூதி பூசிருக்கும், அது கீழே சிந்தி இருக்கும், வாசனை வந்திருக்கும். என்னங்க நீங்க? ராத்திரி நேரத்துல யாரு விபூதி பூசுவா? அப்படியே பூசி சிந்தி இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி இவங்க சொல்ற மாதிரியும் இவங்க சொல்ற அளவுக்கு வாசனை வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அது சரி, அன்னைக்கு சக்தியை வந்து சித்தர் தானே கூட்டிட்டு வந்தாரு. அதனால தெய்வ சக்தி ஏதாவது வந்திருக்கலாம். ஆமாங்க. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போலாம். என்னது என்னது? சக்தி பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கல, இப்ப என்ன பண்றது? அப்ப தெய்வ சக்தி தான் ஏதோ பண்ணிருக்கு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே விபூதி வாசம் வருது. ஆமா ஆமாங்க, அப்ப ஏதோ பூஜை நடந்திருக்கும் இல்லங்க? ஆமா. இந்த பாருங்க, சக்தி நல்லா தூங்கிட்டு இருக்கா. காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் விவரமா பேசிக்கலாம். வாங்க போலாம், வாங்க. போலாம், போங்க, காலையில பேசிக்கலாம். அம்மா தாயே நாகவல்லி,
உன் சித்தமே சித்தம். உன் பக்தையை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி தாயே, மிகவும் நன்றி. மகளே சக்தி, தூங்குறியா? தூங்கு, நல்லா தூங்கு. உத்தமிகளுக்கு வர்ற எந்த சோதனையும் அந்த தெய்வத்தின் சித்தப்படிதான் நடக்குது மகளே. அதனாலதான் தாயே, அந்த அம்மன் தன்னோட சூலாயுதத்தை கொண்டு உன்னை காப்பாத்தியிருக்கா. உன்னோட வாழ்க்கை பாதையில நிறைய மேடு பள்ளங்களை சந்திக்க வேண்டிய விதி இருக்கு தாயி. உன்னுடைய ஆழமான பக்தியும் அர்ப்பணிப்புங்கிற குணமும் தான் உன்னை காப்பாத்துற அந்த 2 கேடயங்கள். கவலைப்படாதே மகளே, இந்த சித்தன் இருக்க கவலைப்படாமல் தூங்கு. நீ கண்ணயர்ந்து தூங்கினா கூட அந்த 1000 கண்ணுடைய தேவி உன்னை பார்த்து கொண்டேதான் இருப்பாள். சித்தம் கலங்காமல் தூங்கு, இந்த சித்தன் இருக்கிறேன். என்னம்மா கண்ணு, சக்தி அப்படி முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்க? இதுதான் நீ மறந்து போன நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம். நல்லா பார்த்துக்கோ. எல்லாம் எனக்கு தெரியும். நானும் சின்ன வயசுல சுத்தினவதான். அப்படி சுத்தினதுனால தானே நான் உங்ககிட்ட வந்து மாட்டினேன். என்ன சக்தி, காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்ட போல இருக்கு? ஆமா ஆண்டி, எப்பவுமே நான் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அதுக்கு மேல எனக்கு தூக்கமும் வராது. எங்க ஊர்ல பால் பாக்கெட், நியூஸ் பேப்பர் போடுறதெல்லாம் என்னோட வேலை. அதனால தான் நான் எப்பவுமே சீக்கிரமா எந்திரிச்சிருவேன். போதும்மா, நீ பேப்பர் போறது என்ன இன்டர்நேஷனல் பிசினஸா? அதெல்லாம் எனக்கு எதுக்கு? நான் வந்தது நேத்து நைட்டு உன் ரூம்ல என்ன நடந்ததுன்னு கேக்குறதுக்காக தான் வந்தேன். தெரியலையா ஆண்டி? ஆனா நேத்து நைட்டு எனக்கு கொஞ்சம் மயக்கமா இருந்தது. ஏன், ரூமுக்கு போகும்போது நல்லதானே போனேன்? ஆமா ஆண்டி, ஆனா எனக்கு என்னமோ அந்த ஜூஸ் குடிச்சதுனால தான் நினைக்கிறேன். ஏன்னா நைட் எனக்கு ஜூஸ் குடிச்சு பழக்கமே இல்லை.
அதுவும் நீங்க கொடுத்து விட்டீங்கன்னு தான் கார்த்தி எனக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுவும் நீங்க கொடுத்ததுனால தான் எனக்கு வேண்டான்னு சொல்ல மனசு வரல. அதான் நான் வாங்கி குடிச்சேன். அதான் ஏதோ பிரச்சனையாகி என்னை வாந்தி எடுக்க வச்சிருச்சு. ஏம்மா, ஜஸ்ட் ஒரு ஜூஸ் சாப்பிட்டா எப்படிம்மா வாந்தி வரும்? ஏம்மா, ஜஸ்ட் ஒரு ஜூஸ் சாப்பிட்டா எப்படிம்மா வாந்தி வரும்? இல்ல அங்கிள், எனக்கு என்னமோ நான் வாந்தி எடுத்தது காரணமே அந்த ஜூஸ் தான் நினைக்கிறேன். இத பாருமா, அந்த ஜூஸ் ரெடி பண்ணது நான் தான். அதுல எந்த குறையும் கிடையாது. நீ கார்த்திகிட்ட தானே ஜூஸ் கொடுத்தனுச்ச? ஆமா. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? அவன் ஏற்கனவே சக்தி மேல ஒரு கண்ணை வச்சிருக்கான். அப்பப்ப சக்தி கிட்ட வம்பு இழுக்கிறதே அவனுக்கு வேலையா போச்சு. அவளையே சுத்தி சுத்தி வந்து சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்ப அவன்கிட்ட போய் கூப்பிட்டு அனுப்பலாமா? அந்த பையதான் அந்த ஜூஸ்ல ஏதாவது கலந்து கொடுத்துருப்பானோ? ஏங்க வாயை மூடுங்க. அவனை பத்தி தப்பா பேசாதீங்க. இத பாரு, நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்காத. எனக்கு எல்லா விவரமும் தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இரு. ஏமா சக்தி, நைட்டு மாடியில் ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டு நாங்கள் எல்லாருமே ஓடி வந்தோம்மா. அப்படியா? ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதே. என்னம்மா இப்படி சொல்ற? நான் என்ன நினைச்சேன்னா, என் பையன்தான் ரூம்குள்ள வந்து ஏதாவது தகராறு செய்ய போய் நீ கத்தியே எடுத்து குத்திட்டியோன்னு தான் எனக்கு சந்தேகம். அப்படி ஒண்ணும் இல்லையம்மா. ஐயோ அங்கிள், நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதே. நிஜமாவே சொல்றியம்மா? நிஜமாதான் அங்கிள், எனக்கு எதுவுமே தெரியாது. நீ வேலையை பாருமா. அங்கிள் ஏதோ உளறிக்கிட்டே இருக்காரு. நீங்க வாங்க வாங்க சொல்றீங்க. வாங்க வாங்க. விடு. ஐயோ கீழே விழுந்துற போறேன். விடு. என்னங்க பேசுறீங்க நீங்க? பேசிட்டே இருக்கிறப்ப பாதியில இழுத்துட்டு வந்தா என்னடி அர்த்தம்? தப்பா பேசினா என்ன பண்றது? ஏன் உன் பையனோட யோகியதை உனக்கு தெரியாதா? அவன் உடம்புல காயம் படுற அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு. அதை பத்தி கேட்க வேண்டாமா? சக்தி தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றல்ல, விட வேண்டியது தானே. கார்த்திக் மேல அபாண்டமா பழிப்பட்ட என்னங்க அர்த்தம்? இத பார், கார்த்தி அவளை அப்பப்ப டீஸ் பண்றதும் தொடர்ந்து அவளை ஃபாலோ பண்றதுன்னு அவளுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான். என் கண்ணால நான் அதை பார்த்துட்டு தானே இருக்கேன். அதத்தானே சொன்னேன். இத பாருங்க, அவ தப்பா சொன்னாளா? நீங்க ஏன் முந்திரி கொட்டை மாதிரி உளறீங்க? எனக்கு என்னமோ அந்த சக்தி மேலதான் சந்தேகமா இருக்கு. அடி பாவி, நீ சக்தியை சந்தேகப்படுறியா? ஆமா, அவ கிராமத்துல இருந்து வந்தவ. அதுக்கு நம்ம பணக்கார பகட்டோட இருக்கோம். அதனால அவதான் நம்ம பையனை வளைச்சு போட பாக்குறா. வாய் மூடு. சக்தி நேர்மையான ஒழுக்கமான பொண்ணு, நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவ. பணக்கார பகட்டெல்லாம் ரெண்டாம் பட்சண்டி. கார்த்திக்கும் ஒழுக்கமான பையன்தான். நான் நல்லதான் வளர்த்திருக்கேன் அவனை. ஏதோ வயசு கோளாறுல அப்படி இப்படி இருப்பான். அதுக்காக அவனை தப்பா பேசுவீங்களா? இத பார், மும்பையில அவனுக்காக நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாண்டி தெரியும். அவனால, அவன் செஞ்ச தப்பால எத்தனை பேர் கால்ல போய் நான் விழுந்திருக்கேன் தெரியுமா? கேவலமா இருக்கு. நீ இத பார், அவன் யோகிதையே இன்னொரு தடவை என்கிட்ட சொல்லாத, புரியுதா? வந்துட்ட மகனுக்கு வக்காலத்து வாங்க. என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கே எதுவுமே தெரியாம போயிடுச்சு. கடவுளே, நேத்து ராத்திரி என்ன நடந்திருக்கோம்?
என்ன ஆண்டி, ஏன் இங்கேயே நின்னுட்டீங்க? சும்மாதான். சரிங்க ஆண்டி. சக்தி, ம்? இங்க வாமா. வா. என்ன பொண்ணுமா நீ? காலையில இருந்து காஃபி கூட குடிக்காம வேலை பார்த்துட்டு இருப்ப. இந்த குடி. என்னால முடிஞ்ச வெளி வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாமி கும்பிட்டேம்மா, அவ்வளவுதான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சமயக்கட்டுலயும் பாதி வேலை எடுத்துட்ட, தோட்ட வேலையிலயும் பாதி வேலை எடுத்துக்கிட்ட. எனக்கு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்மா. என் பொண்ணுக்கு பிடிக்காத விஷயமே இந்த வேலை பாக்குறதா? ஐயோ, சமந்தி வீட்டுல போய் எப்படி குப்பை கொட்ட போறாளோ எனக்கு தெரியலம்மா. ஆமா, உங்க பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. அவங்க எதுக்குமா சமையல் வேலையெல்லாம் பண்ணணும்? என்னம்மா இப்படி சொல்ற? டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்கு புள்ளதான். அவ டாக்டருக்கு படிச்சிருந்தா அவ பொண்ணு இல்லையா? வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமா இல்லையா? என்ன சொன்னாலும் சக்தி, உன்னை விட என் பொண்ணுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான். அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமா சக்தி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நைட்ல என்ன உன் ரூம்ல ஒரே தடபடான்னு சத்தம் கேட்டுச்சு? இதேதான் கார்த்தி அம்மாவும் கேட்டாங்க. ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆனா நேத்து நடந்தது என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாதும்மா. என்னம்மா இப்படி சொல்ற? நாங்கெல்லாம் ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சதுமே அந்த வேப்பலக்காரி கோயிலுக்குள்ள போன மாதிரி இருந்துச்சுமா. அப்படி ஒரு சாம்பிராணி விபூதி வாசனைலாம் கமகமன்னு வந்துச்சுமா. விபூதி சாம்பிராணி வாசனையா? ஆமா சக்தி. என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதேம்மா. என்னமோமா, எங்களுக்கு அப்படி தோணுச்சு. ஏதோ தெய்வ செயல் நினைச்சுக்கோ. ஆமா சக்தி, இன்னைக்கு நம்ம வீட்ல வரலட்சுமி நோன்பு நடக்க போகுது. இன்னைக்குதாம்மா ஃபர்ஸ்ட் நாள். அப்படியா? ஆமாம்மா. ஆனா நம்ம வீட்ல தான் என்னென்னமோ நடக்குதே. இந்த பூஜைக்கு அப்புறமாவது நம்ம வீட்ல எல்லாம் நல்லதே நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சக்தி, இந்த பூஜைக்கான எல்லா வேலையும் நீதாம்மா செய்யணும். என்ன நீங்க பெரியவங்க, நீங்க 2 பேரும் இருக்கும்போது கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணு நான் என்னங்க செய்ய முடியும்? இது பார் சக்தி, இந்த பூஜை செய்யறதே நம்ம வீட்ல தனதானியும் செழிக்கணும், கல்யாணமான பொண்ணுங்க தீர்க்க சுமங்கலியா வாழணும், கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். உனக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்குமா? என்ன சரியா? ஏங்க இங்க வாங்க. ஏங்க, இந்த பூஜைக்கான சாமான், பூ, பழம் எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்துருவாங்க. சரி வா. வாங்க சம்பந்தியமா, நீங்களும் வாங்க. வாங்க போலாம். எனக்கும் ஆசைதான். ஆனா ராம்தா எங்க இருக்காருன்னே தெரியலையே. கடவுளே, நீதான் அருள் புரியணும். மாட்டிக்கிட்டோமே மாட்டிக்கிட்டோமே மாட்டிக்கிட்டோமே. என்னமோ பொண்டாட்டிக்கு தெரியாம என் கழுத்துல தாலி கட்டின மாதிரியும், அது வீட்டுக்கு தெரிஞ்சு கழுத்துக்கு கத்தி வந்த மாதிரியும் டென்ஷனா இருக்கானே. ஏய், நான் இவ்வளவு டென்ஷனா இருக்கிறேன், நீ ரொம்ப கேஷுவலா இருக்கிற. என்ன பண்ண சொல்ற? உனக்கு என்ன? உனக்கு ஒரு பயமும் இல்ல. எனக்கு தான் என் பொண்டாட்டி நினைச்சா கொலை நடக்குது. அவ இத்தோடலாம் விட மாட்டா. வீட்டில் புள்ளி போட்டு கொடுத்த உடனே முதல்ல ஆடினா பயங்கரமா சாமி ஆட்டம், அப்புறமா சைலண்டா அமைக்க வச்சிட்டா. அவ அந்த மாதிரி அடங்கி போறானா பின்னால ஏதோ பண்ண போறான்னு அர்த்தம். ஆமா, ஏங்க அந்த புள்ளி திடீர்னு நம்ம கிட்ட இருந்து இப்படி கச்சு மாறிட்டான்? அவனுக்கு நான் கூட க்ளோஸா இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் என் பொண்டாட்டி கிட்ட இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கான். சரி, இப்போ என்ன பண்ண போற? அது தெரியாம தானே உங்ககிட்ட ஐடியா கேட்க வந்திருக்கிறேன். இப்ப கூட ஐடியா கேட்கறதுக்கு அவங்களுக்கு தெரியாம தான் வந்திருக்கிறேன். டேய், நீ இப்படியே பயந்துகிட்டு இரு. நான் அந்த குட்டிச்சாத்தான மந்திரவாதி கிட்ட வித்துட்டு ஏரியாவை மாத்திடுறேன். உனக்கு இப்பவும் அல்வாதான். ஐடியா கேட்டா சும்மா நிக்கிற? அல்வாதான். அல்வாவா? ஆமாமா, அல்வாதான். அந்த புள்ளிக்கு அல்வா கொடுத்துட்டு உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிடு. அதுக்கு பணம் வேணுமே. நான் தரேன், கவலைப்படாத. அதான் என் மோகனின்றது. பணம் எப்ப கைக்கு வரும்? இந்த பார், நீ வீட்டுக்கு போ, அவசரப்படாத, ஜாலியா இரு. நானே ஃபோன் பண்றேன். அது என்னன்னா, போ, கிளம்ப சுந்தரம். அது போகணுமா? இங்கே ஜாலியா இருந்தா என்ன? சீ, போ.
ஹாய்